அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு வேலை வாய்ப்புடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி சபார்டினேட் சர்வீஸ் அதில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா பல ஸ்பெஷலைசேஷன்ல படித்தவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, மனதை தளர விடாதீர்கள். நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, இந்தியன் பொலிட்டி, ஜாகிரபி இதெல்லாம் காமன் தான். இந்தியாவில் இருக்க எல்லா பரீட்சைக்கும் காமன் தான். அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்காக தேர்வுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் மற்ற தேர்வுகளுக்கும் நீங்கள் பார்த்து அதில் அப்ளை பண்ணணும். ஏன்னால் உங்களுடைய திறமைகளுக்கு இங்கே இல்லைனாலும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை விட ஒருவேளை அது நல்லா இருக்கும். அதனால நீங்கள் மத்திய அரசு நடத்தக்கூடிய பல வேலைகளை பற்றி நீங்கள் ஒரு அறிவு இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த டிசப்பாயிண்டாக இருக்கக்கூடாது. சபார்டினேட் சர்வீஸில் கேட்கலன்னா மெக்கானிக்கல் போன்ற படித்தவர்கள், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் வேக்கன்சி வரும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே சமயம் மத்திய அரசு வேலைகளையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் நீங்கள் அதை பற்றி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் நடத்தக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உங்களுக்கு முன்னுரிமை தரமாட்டாங்க. ஆனால் மத்திய அரசு பியூர்லி அண்டர் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே இருக்கக்கூடிய இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நழுவ விடாதீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுவாங்க. கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. எனவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு என்டிஏ டெல்லி யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் 2021. என்டிஏனா என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது நிறைய தேர்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறது, ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது, அதுக்காக ஒரு பாடியை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடி பெயர் தான் என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ இந்த டெல்லி யூனிவர்சிட்டிக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நிறைய வேகன்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1145 வேகன்சி. இது 1600 700 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமே தவிர குறையாது. அப்போ இதுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி ஆளை தேர்வு செய்து டெல்லி யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. இது நான் டீச்சிங் போஸ்ட், டீச்சிங் கிடையாது. இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்றது லாஸ்ட் டேட் 16/3/2021. ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓசிக்கு 1000 ரூபாயும், பிசி எம்பிசிக்கு 800 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிசிக்கலி அதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 600 ரூபாய். எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் ஐசிஐசிஐ பேங்க் மூலமாகவும் நீங்க இந்த ஃபீஸை பே பண்ணணும். இந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா எப்போன்னு அவங்க அறிவிக்கல. கண்டிப்பா 90 நாட்கள் டைம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா recruitment.nta.in நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை போர்ட்டலை ஓப்பன் பண்ணீங்கனாலே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அந்த வெப்சைட்டில் எக்ஸாம் டேட்டு எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. இனிமே தான் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இருக்கும். அதோட நீங்கள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கே போங்க. ஸோ நம்மளுடைய சேனலுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு, ஒரு யுனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறது அல்ல. அதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸே பார்த்துக்கலாம். அதாவது தகுதியான வேலைகள், அனைவராலும் அப்ளை செய்ய முடிஞ்ச வேலைகள் மட்டும்தான் நான் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவேன். நாட் ஒன்லி த நோட்டிஃபிகேஷன், அந்த தேர்வுக்கு, அந்த தேர்வோடைய அந்த முறைகள் எல்லாம் என்ன, அதோடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் என்ன, அது எப்படி அந்த தேர்வை எதிர்கொள்வது போன்ற விவரங்களையும், அதுக்கு என்னென்ன புஸ்தகங்களை படிக்கணும், எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தர்றது தான் நம்மளுடைய சேனலுடைய யூனிக்னஸ். ஸோ வாட் ஐ எம் கமிங் டு சே இஸ் தட் 1145 வேகன்சியில் நிறைய வேகன்சி இருக்கு. நிறைய வேகன்சினா நிறைய செக்டார்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 செக்டார் இருக்கு. நான் முக்கியமான ஒரு 15 செக்டார் மட்டும் இதில் எழுதியிருக்கேன். எம்பிபிஎஸ்ல இருந்து தொடங்குது. எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி அல்ல, நிறைய வேகன்சி இருக்கு. மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். 35 வயது. நிறைய வேலை பார்த்தீங்கன்னா 35-30 வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்க, அதாவது ஓசி கேட்டகரி. மற்றவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 38 வயது அந்த மாதிரி.
இப்போ ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், ரெண்டாவது வந்து யோகா ஆர்கனைசர். இந்த ஒரு வேலைகளை பற்றி நான் சொல்லும்போது ஒன்று சொல்கிறேன், இதுக்கு எல்லா வேலைகளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை. நீங்கள் ஒரு சில வேலைகளை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. மிச்சம் இருக்க எல்லா வேலைகளும் டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு சிலதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சேலரி அலவுன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லிட்டேன். யோகா ஆர்கனைசர், நம்ம ஊரில் நிறைய பேர் யோகா படிச்சிருப்பாங்க, அந்த யோகாவில் சிலவங்க டிகிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. 35 வயதுக்குள்ள இருக்கணும், ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது டிகிரி முடித்து யோகாவில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், இல்லைன்னா யோகாலேயே டிகிரி முடிச்சிருந்தா கூட நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி, ஆனால் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸு ஒரு 6 மாத கோர்ஸோ இல்லை ஒரு டிப்ளமோவோ நீங்கள் முடிச்சிருக்கிறது நல்லது. இது வந்து ஏஜ் வந்து 35. அடுத்து வந்து நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம். ஆனால் 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க உங்கள்கிட்ட, 35 வயது. அடுத்த வந்து ஜூனியர் இன்ஜினியர், நம்ம டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஜூனியர் இன்ஜினியரு அதாவது வந்து டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும், சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல். அதில் 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட். இந்த லைப்ரரி பற்றி ஒரு வீடியோ நான் போட்டேன். லைப்ரரி பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்டாங்க. லைப்ரரிக்கு வேகன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்ல, லைப்ரரிக்கு இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய வேகன்சி எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ இதில் பாருங்கள், அருமையான ஒரு வேகன்சி லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்கு பாருங்கள். அந்த போஸ்டோட பேர் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸு கேட்கவே இல்லை இதுக்கு. அதாவது MLIB முடிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அல்ல MLIS முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஜி டிகிரி, லைப்ரரி சயின்ஸில் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஜி டிகிரி முடிச்சு அது கூட BLISஓ இல்லை டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸோ முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும், அடிப்படை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இப்போ அதிகமாக இபுக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 6 மாத கோர்ஸ் முடிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் உங்கள் கையில். இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் டிகிரிலேயே இப்போ BA இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு சில யூனிவர்சிட்டியிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாக சேர்த்துருக்காங்க, ஒரு பேப்பராக சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேப்பர் உங்கள் டிகிரியில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், MSW முடிச்சு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு. அடுத்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட், இது BSc அக்ரி, அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது வந்து BE பிடெக் முடித்தவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். செமி பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த செமி பர்சனல் அசிஸ்டன்ட் என்பது லைப்ரரி. நீங்கள் மேலே பார்த்தா லைப்ரரி வந்து அதே இதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் என்ற போஸ்ட், இது செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ஏஜ் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு UG டிகிரி, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் முடித்தாலே போதும், இல்லை டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்தா போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லை ஒருவேளை நீங்கள் +2ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் அது கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு. இது ஒரு அருமையான வாய்ப்பு. UGO PGO நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்தவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை. 2வது பட்சமாக தான் மேக்ஸ் முடித்தவங்களுக்கு. அடுத்தது திருப்பி பாருங்க, அகெயின் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தா போதும். +2வோட ஒரு டிப்ளமோ கோர்ஸ் லைப்ரரியில் முடிச்சிங்கன்னா போதும், லைப்ரரி அசிஸ்டன்ட் என்ற போஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட் வந்து டிப்ளமோ இன் சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, 27 வயசு வரைக்கும். இப்போ அடுத்து வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சிருக்கணும், இல்லை UG PG ஏதாவது. இதுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் 30 வயசு. அடுத்து பாருங்க, லைப்ரரி அட்டெண்டன்ட், அடுத்த ஒரு போஸ்ட். இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ். இது இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு MLIS முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேக்கன்சியில் இது இல்லாமல் மியூசிக்கு, நீங்கள் வந்து தபலா, வயலின், வீணா, மிருதங்கம், இந்த மாதிரி பல வகையான மியூசிக் டீச்சர்ஸ்க்கும் வேகன்சி இருக்குங்க. அதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அது ரொம்ப இல்லைன்னா டிப்ளமோவாவது அந்த மியூசிக் கோர்ஸில் பர்டிகுலர் கோர்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும்.
இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. பிசியோதெரபி டாக்டருக்கும் இங்கே வேகன்சி இருக்கு. ஸோ இங்கே எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது 3 ஸ்டேஜாக நடத்துவாங்க. நல்லா கவனிங்க, 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ், அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் உங்களை சின்ன ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு எஸ்ஏ டைப்பில் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப். உங்கள் சப்ஜெக்ட் அதில் வரும். இப்போ லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்களுக்கு லைப்ரரி தொடர்பான விஷயங்கள் கேட்பாங்க. சிவில் டிப்ளமோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இன்டர்வியூ, ஜஸ்ட் நேர்முக தேர்வு. உங்களை சும்மா கூப்பிட்டு உங்களை ஆளை யாருன்னு பார்ப்பாங்க. அதுக்காக தான். அதில் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 3 நிலைகளில் நடக்கக்கூடிய தேர்வு இது. பர்மனண்டான போஸ்ட்டு, மிக அருமையான போஸ்ட் இது. இதை வந்து தவற விட்டுறாதீங்க. அப்போது இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் என்ன சார் கேட்பாங்க அப்படிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவரா நீங்கள்? கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து கொஸ்டின் இது கம்பல்சரியாக வரும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இங்கிலீஷ், இந்த பேசிக் சினானம்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸு, கன்ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரியான கேள்விகள் வரும். உங்கள் 10ஆம் கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் வந்து கேள்விகள் வரும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், டெய்லி அன்றாட நிகழ்வுகள். மூன்றாவது வந்து மேக்ஸ், 10ஆம் கிளாஸ் லெவலில் நீங்கள் மேக்ஸ், எல்சிஎம், இந்த ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களே, அதில் இருந்து கேள்விகள் வரும், அந்த அடிப்படையிலான கேள்விகள். அடுத்து வந்து ஆப்டிடியூட், இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இதுதான் கேட்பாங்க. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, எண்ணற்ற வேலை. இந்த 1145 என்பது 2000 மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி என்டிஏ நடத்தக்கூடிய பல தேர்வுகள், ஜூனியர் இன்ஜினியருக்கான பல வேலைகள் இருக்கு. தயவுசெய்து அதை பாருங்கள். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரமாட்டாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படிலாம் நீங்க பேசவே வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. உங்கள் அறிவுக்கு நிச்சயமாக இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துல உங்களுடைய அறிவுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதனால சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கமா வைங்க. அதனால அடுத்த இன்னொரு வேலை வாய்ப்போடு நம்ம சேனல்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.